ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோல்டு சேவிங்ஸ் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து எப்படி வந்து கோல்டு சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னால் இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் கமிட்மெண்ட்டில் நான் ஆகஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னோடய சேவிங்ஸ்லாம் வந்து நான் ஏன் எடுக்க முடியல அப்படின்ற ரீசன் கேட்டிங்கன்னா, என்னோடய சேவிங்ஸ் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கான சேவிங்ஸ் வந்து வரப்போ எனக்கு ஹஸ்பண்ட்க்கும் வந்து அதே கமிட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ எனக்கான வர ஒரு ₹1000 ₹2000 அந்த சேவிங்ஸும் வந்து நான் அதுக்கே வந்து கொடுத்ததுனால என்னால் வந்து பெருசாக எதுவுமே எடுத்து வைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த கடன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அடையிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் சேமிக்க முடியாதுன்றதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய சேவிங்ஸ்லேருந்து எடுத்து வச்சு மந்த்லி எதனா வந்து நம்மளால் முடிஞ்சதாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம். அதே வந்து ஒரு 3 மாதம் நம்ம பழகிட்டோம்னா அதுவே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொட்டீன் ஆகிடும். அட்லீஸ்ட் வந்து 1.5 மாதம் வந்து பழகணும். 45 டேஸ் வந்து பழகிட்டோம்னா அதுவே வந்து நம்மளுக்கு ரொட்டீனாக ஆகிடும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு 1 கிராமுக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துலேயே 1 பவுன் எடுக்கிற கெப்பாசிட்டி கூட இருக்கும். இல்லைனா வந்து மினிமமாக வந்து நீங்கள் 3 மாதத்தில் கூட ஒரு சில பேர் வந்து 1 பவுன் வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப மினிமம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் 1 வருஷம் வந்து டார்கெட் வைக்க போகிறேன். ஸோ 1 வருஷத்துக்கு ₹1,00,000 அப்படின்ற டார்கெட் வச்சா தான் வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ 75,000 இல்லை 80,000 சம்திங் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி ரேட் படி நான் சொல்கிறது. நீங்கள் அதே பிளானை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கோல்டு ரொம்ப ஹைக்கில் வந்து போயிட்டுருக்குது. நம்ம எப்போவுமே வந்து அதிகமாக எடுத்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து கம்மியாகும் போது நம்மளுக்கு ஷார்ட் ஃபால் ஆகாது. ஸோ அதிகமாக எடுக்கும்போது நம்ம அதிகம் தங்கம் தான் வந்து எடுப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ₹1,00,000 வந்து கணக்கு போட்டாலுமே 12 மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ₹1,00,000 அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நம்மளுக்கு வந்து 9,000 8,000 அந்த மாதிரி சொச்சம் தான் வந்து வரப்போகுது. சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணி 1 வருஷத்துக்கான நகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, நானும் வந்து 1 வருஷத்துக்கு தான் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஸோ இடையில் வந்து எனக்கு எப்படிலாம் வந்து காசு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து காயின் தான் வந்து வாங்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து நான் வச்சு வாங்குகிற எனக்கு அந்த இது வேண்டாம். ஏன்னா அதுக்கு நான் வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால வந்து எனக்கு வந்து நான் காயின் தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் வந்து எப்படின்னா, இல்லை எனக்கு வந்து நான் வந்து நகையை வச்சு தான் வந்து நான் அடுத்த நகையை நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் நகையாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது 2 விஷயம் வந்து நீங்கள் கிளியராக ஆகிக்கோங்க. பட் வந்து இது ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும். அந்த நீங்கள் காயினை நீங்கள் வச்சிங்கன்னா, ஒரு காயினை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மூவ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நீங்கள் மாதம் ஒரு 7,000 8,000 வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கையில் வந்து நீங்கள் வச்சுருக்க வேண்டாம். டேரெக்டாக போயிட்டு நகையாவோ காயினாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நகையை வந்து அடகு வைக்கிற மாதிரி இருந்தால் 1 கிராம் மோதிரமோ இல்லை 1 கிராம் கம்பலோ இல்லை வந்து ஏதோ ஒரு பொருள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து காயின் தான் வந்து நான் ப்ரிஃபரன்ஸு. எனக்கு போதுன்ற அளவுக்கு நகை இருக்குது. அதுவும் வந்து பேங்க்கில் இருக்குது. எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால் வந்து நான் வந்து காயின் தான் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ என்னால் எதுக்கு இவ்வளோ நாள் வந்து சேமிக்க முடியலன்றதையும் சொன்னேன். இதுக்கப்புறமா எப்படி என்னோடய சேமிப்பு இருக்க போகுதுன்னு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து எனக்கு கிடைக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து வச்சு 1 கிராம் வந்து கண்டிப்பாக நான் கோல்டு காயின் வந்து நான் வாங்கிடுவேன். ஸோ வாங்கிட்டோன்னே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். சரிங்களா? இது நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு வாங்கினேன் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா, நான் டக்குன்னு கோல்டு வாங்கினேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நான் வந்து கோல்டு வந்து வாங்கிட்டே தான் இருந்தேன். இப்போ வந்து கோல்டு ஏன் வாங்க முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த விலையை கேட்கும்பொழுதே ஒரு வந்து ஷாக்காக அவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.